பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஏசாயா 40:39. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைவார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பொதுவாக மனிதர்களுக்கு 5 பெலன் உண்டு: மனபெலன், சரீர பெலன், பண பெலன், ஆட்கள் பெலன். இதெல்லாவற்றிலும் ஒன்று இருந்து ஒன்று இல்லாவிட்டால் எல்லாமே இழந்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவையான பெலன் ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவ பெலன். நாம் இந்த தேவ பெலனை பெற்றுக்கொண்டால் சாதிக்க முடியாததை கூட சாதிக்கலாம். இதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். வேதத்தில் அன்னாள் என்பவர்கள் தேவ சமூகத்தில் அநேக நேரம் காத்திருப்பார்கள். அவர்கள் கேட்டிருக்கலாம், ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, நான் எவ்வளவு காத்திருப்பேன் என்று. அவர்களுடைய காத்திருப்பு வீண் போகாமல் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் பெலன் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு காத்திருங்கள், புது பெலன் அடைவீர்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். அப்பொழுது ஓடினாலும் இளைப்படையீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். இந்த புது பெலனை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவார். ஆமேன்.